ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழக கூட்டுறவுத்துறையில தான் ஒரு நிரந்தரமான அரசு பணி உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு உங்களுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 28,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வரும். 3 விதமான கேட்டகரிக்கு போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுலருந்து நீங்க 12த், ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரின்னு எல்லாருக்குமே சான்ஸ் குடுத்துருக்காங்க. போஸ்டிங் பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கு இருக்க போது. ஃப்ரெஷர்ஸ் தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் பாருங்க 29 பிப்ரவரி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ 38 மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட்ல தான் பாருங்க இந்த ரெக்ரூட்மென்ட் குடுத்துருக்காங்க. சிம்கோல இருந்து வந்திருக்கு. இது பார்த்தோன்னா கூட்டுறவுத்துறை டிபார்ட்மெண்ட் தான். இதுல பாருங்க உங்களுக்கு இதுக்கான ஹெட் ஆஃபீஸ பொறுத்தவரைக்கும் வெள்ளூர்ல தான் உங்களுக்கான ஹெட் ஆஃபீஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுல பாருங்க உங்களுக்கு மொத்தமா ஒரு 48 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேக்கன்சி பாருங்க எந்தெந்த கேட்டகரியில போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா, உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி, சேல்ஸ்மேன் கேட்டகரி, அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் லெவல்ல உங்களுக்கான போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேக்கன்சி பாருங்க அந்தந்த கம்யூனிட்டி வைஸா இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க பாருங்க. ஜெனரல் யூஆர்க்கு 23 வேக்கன்சி இருக்கு. இது பொது பிரிவு தான். எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கம்யூனிட்டிக்கு பாருங்க ஒரு 12 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ ஓபிசிங்கிறது பார்த்தோன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி கீழ வருவீங்க. இவங்களுக்கு 12 வேக்கன்சி இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்சிக்கு ஒரு 6 வேக்கன்சி, எஸ்டிக்கு ஒரு 3 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு ஒரு 4 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாருங்க உங்களுக்கு ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் ஜெனரல் யூஆர் இடபிள்யூஎஸ்ஸா இருந்தா 21ல இருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டியா இருந்தா 21ல இருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியா இருந்தா 21ல இருந்து 33 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ சேலரிய பொறுத்தவரைக்கும் பாருங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்குலாம் 20,200 வரைக்கும் சேலரி வரும். சேல்ஸ்மேனுக்கு 26,200, சூப்பர்வைசருக்கு 28,200 உங்களுக்கான சேலரியா வரும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுல பார்த்தோன்னா உங்களுக்கு புரோபேஷன் பீரியடுமே இருக்கும். எல்லா கவர்ன்மென்ட் ஜாப்லயுமே பார்த்தோன்னா புரோபேஷன் பீரியட் கம்பல்சரி பண்ணிட்டாங்க. இதுலயுமே பார்த்தோன்னா 1 இயர் உங்களுக்கான புரோபேஷன் பீரியட் இருக்கும். அந்த புரோபேஷன் பீரியட்ங்கிறது பார்த்தோன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ட்ரெய்னிங் மாரி உங்களுக்கு இருக்கும். ட்ரெய்னிங் பீரியட் தான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்மனன்ட் பண்ணிருவாங்க கம்பல்சரியா. இதுல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேனுக்கு பாருங்க அந்த ட்ரெய்னிங் பீரியட் அப்ப 8,000 தருவாங்க. சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு 10,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு இந்த 20,200, 26,200 உங்களுக்கான சேலரியா வரும். ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, நீங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஸோ நீங்க மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி, நீங்க 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேல்ஸ்மேன் கேட்டகரிக்குலாம் 12th நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஏதோ ஒரு டிப்ளமோ நீங்க முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுல நீங்க 10th இருக்கட்டும், நீங்க 12th இருக்கட்டும், இல்லனா நீங்க டிகிரி முடிச்ச கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்ணாலும் சரி, 60% தான் நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 60% நீங்க அந்த மார்க் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்க்கான பேட்டர்ன பொறுத்தவரைக்கும் பாருங்க, அந்த ரிட்டன் எக்ஸாம்க்கான பேட்டர்ன் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஜெனரல் நாலேட்ஜ்ல ஒரு 30 மார்க், மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு 25 மார்க், அக்ரிகல்ச்சர், செரிகல்ச்சர்ல ஒரு 25, கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மென்ட்ல ஒரு 20 மார்க் இருக்கும். டோட்டலா 100 மார்க் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். 1 ஹவர் 30 மினிட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாருங்க அப்ளிகேஷன் ஃபீஸ்மே சொல்லியிருக்காங்க. அது பார்த்தோன்னா ஜெனரல் யூஆர் இடபிள்யூஎஸ்ஸா இருந்தா ₹500 நீங்க ஃபீஸ் பே பண்ணுவீங்க. எஸ்சி, எஸ்டியா இருந்தா ₹250 நீங்க ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபீஸ் எப்படி பே பண்ற மாரி இருக்கும்னா, நீங்க ஆன்லைன் மோட்லயும் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா ஆஃப்லைன் மோட்ல கூட நீங்க ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்ல நீங்க பே பண்ற மாரி இருந்தா ஐசிஐசிஐ பேங்க் உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஐசிஐசிஐ பேங்க் நீங்க போய் ஸோ கேஷ் டெபாசிட் சலான் ஒண்ணு வாங்கிக்கோங்க. அத கரெக்ட்டா இதுல இருக்கிற மாரி நீங்க ஃபில் பண்ணி, ஸோ நீங்க அதுக்கான ஃபீஸ் நீங்க பே பண்ணிக்கலாம். அந்த சலானுக்கான ரிசிப்ட், ஒரிஜினல் ரிசிப்ட்டுமே பார்த்தோன்னா அப்ளிகேஷனோட நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அப்படி இணைக்காம நீங்க அனுப்புனீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் நாங்க ரிஜெக்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிறதையும் பாருங்க இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ற மாரி இருக்குன்னா, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க ஃபில் பண்ணி, ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க இணைச்சு தான் சென்ட் பண்ண போறீங்க. ஓகே. இதுதான் பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க கரெக்ட்டா பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதுல குடுத்திருக்கிற மாரி உங்களோட ஃபோட்டோ பாருங்க இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிட்டு இங்க பார்த்தோன்னா, கீழயும் ஃபோட்டோ மேலயும் வர்ற மாரி இங்க ஒரு சைன் பண்ணிருங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்க்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்ல இருந்து, ஸோ உங்களோட நேம்ல இருந்து, டேட் ஆஃப் பர்த், ஸோ அதுக்கப்புறம் ஜெண்டர்ல இருந்து, உங்களோட ஃபாதர் நேம்ல இருந்து, உங்களோட அட்ரஸ்ல இருந்து, உங்களோட கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, குவாலிஃபிகேஷன் இந்த மாரி என்னென்ன குடுத்திருக்காங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலா பார்த்தோன்னா, எம்ப்ளாய்மென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இங்க கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு, ஸோ கீழ பார்த்தோன்னா, பிளேஸ் டேட் கரெக்ட்டா போட்டு, இந்த இடத்துல அப்ளிகன்ட் சிக்னேச்சர்ங்கிற இடத்துல உங்களோட சிக்னேச்சர் நீங்க பண்ணிறணும். ஸோ சிக்னேச்சர் இல்லாம நீங்க அனுப்புனீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் நாங்க ரிஜெக்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவா குடுத்திருக்காங்க.
ஸோ அப்ளிகேஷனோட வந்து பார்த்தோன்னா, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க, இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. எல்லாமே ஜெராக்ஸ் தான். ஸோ உங்களோட 10த் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் 12தோட மார்க் ஷீட்லருந்து, நீங்க டிப்ளமோ இல்ல டிகிரியோ அந்த மாரி முடிச்சிருந்தா, அதுக்கான சர்டிஃபிகேட்லருந்து, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ங்கிறது வந்து பார்த்தோன்னா, நீங்க பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்மா இருந்தீங்கன்னா, ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் தான் நீங்க வந்து வைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைம் வந்து இருக்கு. அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணி ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க எடுத்துருங்க. ஏன்னா இது பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ ஆதார் கார்டு வந்து நீங்க ஜெராக்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் ரீசென்ட்டா எடுத்தக்கூடிய 2 ஃபோட்டோ வந்து நீங்க வைக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. உங்ககிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குதுன்னா நீங்க வந்து வைக்கலாம். இஃப் அவைலபிள்னா நீங்க வைக்கலாம். அப்படி இல்லன்னா தேவையில்ல. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலுமே நீங்க வந்து வைக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அப்படி இல்லன்னா தேவையில்ல. ஸோ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கான இதுவுமே நீங்க வந்து இதில இணைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் எதாவது இணைக்கலாம். ஸோ அது வந்து பாருங்க டைப் ரைட்டிங்கோ, எம்எஸ் ஆஃபீஸ், டிரைவிங் ஸ்கில்ஸ் இந்த மாரிலாம் இருக்குதுன்னா, அதுக்கு வந்து உங்களுக்கு பிரிஃபரன்ஸுமே நாங்க தருவோம். முன்னுரிமையுமே தருவோம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் இணைச்சது போக வந்து பார்த்தோன்னா, இங்க 10த் சீரியல் நம்பர்ல குடுத்துருக்காங்க பாருங்க. 24x10 சென்டிமீட்டர் உள்ள செல்ஃப் அட்ரஸ்ட் இந்த என்வலப் கவர் ஒண்ணு வாங்கணும். அதாவது போஸ்டல் கவர் தான். எம்ப்டி போஸ்ட் கவர் தான். அந்த எம்ப்டி போஸ்ட் கவர் ஒண்ணு வாங்கி, அதில வந்து பார்த்தோன்னா, ரூ. 27க்கான ஸ்டாம்ப் வந்து ஒட்டணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஒட்டிட்டு, ஸோ உங்களோட அட்ரஸ வந்து பார்த்தோன்னா, இந்த இடத்துல வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ரஸ வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டு, அந்த கவரையுமே வந்து நீங்க வைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவர் எதுக்காக நீங்க வந்து வைக்கிறீங்கன்னா, ஸோ நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு கால் லெட்டர் வந்து பார்த்தோன்னா, இந்த அட்ரஸ்க்கு உங்களோட நீங்க அனுப்பக்கூடிய இந்த கவர் மூலியமா தான் உங்க வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து இந்த எம்ப்டி கவரையும் வந்து இதில நீங்க இணைச்சு தான் நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் இல்லாம செல்ஃப் அட்டஸ்டடா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் வந்து இணைச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம போஸ்டல் கவரையும் இணைச்சுட்டு, ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த சலான் அதையுமே நீங்க இணைச்சு 4யுமே வந்து பார்த்தோன்னா, தனியா ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அது எல்லாத்தையும் அதுக்குள்ளார போட்டு நீங்க வந்து ஸோ ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் போட்டு நீங்க வந்து பார்த்தோன்னா, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 29 பிப்ரவரி வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பக்கமா இருந்தா நீங்க நேர்லயும் குடுக்கலாம் டைரக்ட்டா. அப்படி இல்லன்னா போஸ்ட் வழியாவும் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா கொரியர் வழியா கூட நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். கரெக்ட்டா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாரியே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து ரீட் பண்ணி பாருங்க. சிலபஸ் வந்து பாருங்க, இந்த எக்ஸாம்க்கான சிலபஸ்மே இங்க வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு இதுக்கும் சிலபஸ் இங்க தனியா குடுத்துருக்காங்க. இத நீங்க கரெக்ட்டா ரீட் பண்ணி பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.